நம்ம இன்றைக்கி மேட்ச்பாக்ஸ் இயரிங்ஸ் பண்ண போகிறோம். மேட்ச்பாக்ஸ் மாதிரி இருக்க இயரிங்ஸ் இல்லை, மேட்ச்பாக்ஸ் யூஸ் பண்ணி இயரிங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் ஆர்ட். ஐ எம் சத்யா. நான் இந்த சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஹோம் ரெமெடிஸ், யூஸ்ஃபுல் டிஐஒய், கிராஃப்ட் ஐடியா, மெஹந்தி டிசைன், ரங்கோலி டிசைன், ஷாப்பிங் ஹால்லாம் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி மேட்ச்பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இயரிங் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 2 எம்டி மேட்ச் பாக்ஸஸ் தேவைப்படும். அது உள்ளே இருக்க பாக்ஸை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுருங்க. அப்புறம் அந்த மேட்ச் பாக்ஸை ஃபோல்ட் பண்ணி ஒரு இடத்துல ஒட்டியிருப்பாங்கல்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ 2 மேட்ச் பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மேட்ச் பாக்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கும்ல, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ ஸ்கேல் அண்ட் பென்சில் எடுத்துகிட்டு மேட்ச் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு ஒன்று இருக்கும்ல, அந்த சைடில் ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறேன். பர்டிகுலராக எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கல. அந்த மேட்ச் பாக்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஷேப் பார்த்தீங்கன்னா trapezium. உங்களுக்கு பிக்சரில் ஷோ ஆகுதுல, இந்த ஷேப் தான் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ஷேப்பை தான் நான் மேட்ச் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் ஷேப்பை மேட்ச் பாக்ஸோட பேக் சைட்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொன்று மேட்ச் பாக்ஸ் நம்ம அன்ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் சேம் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக 4 trapezium இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சேம் trapezium ஷேப்பை உள்ளுக்குள்ளே வரைய போகிறோம் சின்ன சைஸில். அதாவது 1 சென்டிமீட்டர் சைட்லேருந்து கேப் விட்டுட்டு இன்னர் சைடில் ஒரு சின்ன trapezium வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் பிளேட் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் பிளேட் இல்லைன்னா நைஃப் ஏதாவது யூஸ் பண்ணி கட் பண்ணுவீங்க. அப்போ பார்த்து கட் பண்ணுங்க, கையை கட் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? சூப்பராக நம்ம அந்த குட்டி ட்ரெபேசியத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க 3த்துலேயும் அந்த குட்டி ட்ரெபேசியத்தை ட்ரா பண்ணி கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது அந்த குட்டி trapezium கட் பண்ண அந்த பேலன்ஸ் ஷீட்ஸ் இருக்கும்ல, அதில் நம்ம ஒரு ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். என்ன ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வரைஞ்சி அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டைமண்ட் ஷேப் நான் வரைஞ்சதும் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை, அப்படியே குத்து மதிப்பாக வரைஞ்சது தான். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அந்த டைமண்ட் ஷேப்பை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 அந்த குட்டி trapeziumலையும் டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட 4 டைமண்ட் ஷேப் இருக்குது. பட் நம்மளுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதுக்காக அந்த மேட்ச் பாக்ஸோட வேஸ்ட் இருக்கும்ல, அதில் திருப்பி இன்னும் 2 டைமண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக 6 டைமண்ட் ஷேப்பும் 4 trapezium ஷேப்பும் இருக்கும். இயரிங்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அழகாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு க்ளூ, நார்மல் க்ளூ, அப்படி இல்லைன்னா ஃபெவிகால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எக்ஸகன் ஷேப் கட் பண்ணோம்ல, அதில் ஒன்றுத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று எக்ஸகனை எடுத்து அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சு காய வச்சுடுங்க. ஸோ சேம் ப்ராசஸை இன்னும் 2 எக்ஸகன் ஷேப் இருக்குல்ல, அதுலேயும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓட்டிடுங்க. 2 பீஸையும் நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுடுங்க. ஸோ சேம் ப்ராசஸை டைமண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று டைமண்ட் ஷேப் வச்சு ஒட்டிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக காய வச்சுடுங்க. அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா நம்மக்கிட்ட மொத்தம் 4 டைமண்ட் ஷேப் இருக்கும். 2 டைமண்ட் ஷேப் சிங்கிளாக எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். இன்னொன்று 2 டைமண்ட் ஷேப் 2 ஒட்டினதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
ஃபெவிகால் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இயரிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இன்னொன்று வந்து நான் ஆஃப் கேமராவில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு இயரிங் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஹெக்ஸகன் ஷேப், 2 டைமண்ட் ஷேப் வந்து தேவைப்படும். அந்த 2 டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து 2 ஒட்டணும் இல்லை, அது ஒன்று வந்து சிங்கிள் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 3rd ஸ்டெப்புக்கு போகிறோம். இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் க்ளூ வந்து தேவைப்படும். ஒரு பிளேட் எடுத்து க்ளூவை வந்து கொஞ்சமாக அதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அந்த க்ளூவை வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பெயிண்ட் ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் நல்லா இன்னர் கார்னர்ஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா க்ளூவை. அப்ளை பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து முக்கியமான பொருள் எடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் தான். இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 8 ரூபா தான். நான் வந்து இன்றைக்கி சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளிட்டரை வந்து நம்ம அப்ளை பண்ண க்ளூ மேலே வந்து கொட்டுறேன். கொட்டினோன்னா என்ன ஆகும்னா வந்து இந்த கிளிட்டர்ஸ் வந்து க்ளூவோட ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கையில் வந்து அந்த ஷேப்பை எடுத்து லைட்டாக வந்து தட்டினோன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளிட்டர்ஸ்லாம் வந்து கீழே கொட்டிடும். பார்க்கவே சூப்பராக ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பேக் சைட்லேயும் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸை வந்து பண்ண போகிறோம். நல்லா க்ளூவை வந்து இன்னர் கார்னர்ஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியிலையும் வந்து அப்ளை பண்ணி கிளிட்டர்ஸை வந்து நல்லா விட்டுங்க. இப்போ வந்து நான் வந்து பேக் சைட்லேயும் வந்து க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கிளிட்டர்ஸ் அகைன் கொட்டுறேன். கொட்டிட்டு நல்லா ஒட்டினதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து தட்டி விடுறேன். ஸோ தட் அதில் ஒட்டிகிட்ருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கீழே வந்து கொட்டிடும். மறக்காமல் கார்னர்ஸ்லேயும் க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கிளிட்டர்ஸை வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் பார்க்க வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதே ப்ராசஸை வந்து அந்த டைமண்ட் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கிளிட்டர்ஸை வந்து ஒட்டிடுறேன். பட் பேக் சைடில் வந்து அப்ளை பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று டைமண்ட் ஷேப் எடுத்துருக்குல்ல, அதுவும் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்ளை பண்ணி கிளிட்டர்ஸை ஓட்டுறேன். இன்னொன்று சைடு வந்து கிளிட்டர்ஸ் வந்து ஓட்டல. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி 3த்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அதை வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. சைடில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டில் க்ளூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சமாக வந்து கொட்டிக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஒரு 2 to 3 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளூ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு க்ளூ எடுத்துருக்கேன். ஸோ 2 ட்ராப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெக்ஸகன் ஷேப் மேலே இந்த மிக்சரை வந்து ஒரு கோட் மாதிரி கொடுக்குறோம். நம்ம எதுக்கு இந்த ப்ராசஸை வந்து பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் இந்த இயரிங்ஸை வந்து போடும்போது இந்த கிளிட்டர்ஸ்லாம் வந்து உங்கள் ட்ரெஸ் மேலே வந்து அப்படியே கொட்டும்ல, அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த க்ளூவை வந்து மேலே வந்து ஒரு கோட் மாதிரி கொடுக்குறோம். ஸோ தட் இந்த க்ளூ வந்து என்ன ஆகும்னா வந்து சீல் பண்ணிவிடும். அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் ஒரு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்ததுனால சீல் பண்ணிட்டதுனால நீங்கள் இயரிங்ஸ் வந்து வியர் பண்ணும்போது அந்த கிளிட்டர்ஸ்லாம் வந்து கொட்டாது ஓவராக. அதனால தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி இருக்கிற அந்த டைமண்ட் ஷேப்லேயும் வந்து இந்த ஒரு கோட் வந்து கொடுத்துக்கோங்க. 2 டைமண்ட் ஷேப்லேயும் கொடுத்துடுங்க. ஹெக்ஸகன் ஷேப்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 சைடுமே வந்து கோட்டிங் கொடுத்து கொஞ்ச நேரம் காய வச்சுடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தொட்டு பார்க்குறேன். கையில் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஒட்டுற அளவுக்கு ஒட்டவே ஒட்டாது. இதுக்காக தான் மேலே வந்து அந்த கோட்டிங் கொடுக்குறது. இப்போ நம்ம 4th ஸ்டெப்குள்ளே போகலாம். இந்த இயரிங் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டாப்பும் பாட்டமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இயரிங்கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ரிங்கை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஓல்டு இயரிங்லேருந்து ஸ்டட்லேருந்து அந்த திருகாணி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கலை, வீட்டில் அந்த ஓல்டு இயரிங்லேருந்தே எடுத்துட்டேன். கடையிலையும் வந்து இதெல்லாம் விற்கிது, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஓல்டு இயரிங் ஸ்டட் இயரிங் இருக்கும்ல, அதுக்கு பேக் சைடில் வந்து அவங்க க்ளூகன் யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெக்ஸகன் ஷேப் இருக்குல்ல, அதில் மிடில் வந்து ஒரு ஹோல் போடுறோம். அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப் ஒன்று எடுத்தோம்ல சிங்கிள் பீஸாக, அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஹோல் போடுறோம். இப்போ வந்து நம்ம அந்த டைமண்ட் ஷேப்லேயும் சென்டரில் வந்து ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டட்லேருந்து நம்ம அந்த திருகாணி போடுற மாதிரி எடுத்து வச்சோம்ல,
அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க அந்த சென்டரில் போட்டு ஹோலில் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபெவிகால் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம இது திருகாணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, அதை எடுத்து மேலே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ஒரு ஸ்டட் வந்து ரெடி ஆகிடும் டைமண்ட் ஷேப்பில். ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும், ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ வந்து அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இயரிங் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அந்த ட்ரெபீசியம் சென்டரில் ஒரு ஹோல் போட்டோம்ல, அதில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியும் நீங்கள் வந்து இயரிங்காக வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா ஆசிலேட் ஆகுற மாதிரி ஒரு இயரிங் வேணும்னா இப்போது அந்த டைமண்ட் ஷேப்பில் கீழே எட்ஜில் வந்து ஒரு ஹோல் வந்து ஒன்று போடுங்க. இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எட்ஜில் போட்டு நம்ம வந்து 2 ஸ்ட்ரிங் எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸகன் ஷேப் இருக்குல்ல, அதில் போட்டு அப்புறம் இந்த டைமண்ட் ஷேப்பையும் அதையும் வந்து 2 ஜாயின் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். 2 ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி உங்கள்கிட்ட பெரிய ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா 1 போட்டாலுமே கரெக்டாக இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக ஆசிலேட் ஆகும் இப்போது. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இயரிங் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து 5th ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு க்ளூ எடுத்து திருப்பி இன்னொரு கோட்டிங் வந்து மேலே கொடுங்க. ஏன்னா நம்ம ஹோல் போடும் போதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கொட்டியிருக்கோம். அந்த இடத்துலலாம் திருப்பி கிளிட்டர்ஸ் லைட்டாக போட்டு திருப்பி மேலே வந்து ஒரு க்ளூ வந்து ஒரு கோட்டிங் கொடுத்திங்கன்னா பக்காவாக உங்களோட பார்ட்டி வேர் இயரிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்கும். நைட் டைம்லலாம் போட்டிங்கன்னா அப்படியே ஜிகு ஜிகுன்னு சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த இயரிங்ஸ் போட்டு ஒரு சில பிக்ஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. ஸோ தட் எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே.